எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் ஒரு ஸ்வீட் ரெசிபி, அதுவும் மாம்பழ சீசன் இருக்கிறப்பே செஞ்சு பாருங்கள். மாம்பழத்தை எடுத்துட்டு பாம்பே அல்வா. ஆல்ரெடி நான் ஆப்பிள் வச்சுட்டு இதே மாதிரி அல்வா செஞ்சு காமிச்சிருக்கேன். லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அதே போல் மாம்பழத்தில் பர்ஃபியும் தேங்காய் வச்சுட்டு செஞ்சுருக்கோம். இந்த மாம்பழ அல்வா பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். 25 நிமிஷத்தில் செஞ்சுடலாம். வித்தியாசமான டேஸ்ட்டில் இந்த மாம்பழ அல்வா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். வீடியோ முழுக்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா நீங்களும் இதே போல் பர்ஃபெக்டான மாம்பழ அல்வா செய்யலாம். மாம்பழ அல்வா செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா செந்தூரம் அப்படிங்கிற வெரைட்டி மாம்பழம் மீடியம் சைஸாக ஒன்று எடுத்திருக்கேன். இதில் தோல் எடுத்துகிட்டு நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த மாம்பழ பல்பெல்லாம் தனியாக எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி ஒரு அளவுக்கு கப்பில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். மாம்பழத்தை வச்சு நீங்கள் எந்த ரெசிபி செய்யறதா இருந்தாலும் மாம்பழம் நல்லா கலராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ மாம்பழ பல்ப்பு பார்த்திங்கன்னா 1 கப்பு எடுத்திருக்கேன். 1 கப்பு மாம்பழ பல்ப்பு அப்படின்னா அதே அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு மேங்கோ பல்ப்பு எந்த கப்பில் அளக்குறோமோ அதில் 2 கப்பு சர்க்கரை எடுத்துக்கொடுங்க. ரொம்ப ஸ்வீட் கரெக்டாக இருக்கும். 1/2 கப்பு நெய்யும் எண்ணெயும், அதாவது வாசனை இல்லாத எண்ணெயும் சேர்த்துக்கணும். வெறும் நெய் மட்டும் எடுத்துட்டா ஸ்வீட் செஞ்சப்பறம் மேலே பூத்து போன மாதிரி ஆகிடும். வாசனைக்கு கொஞ்சம் ஏலக்காய் போடுங்க. இப்போ முதல்ல நம்ம அடுப்பை பற்ற வைக்காமல் நல்லா அடிகனமான வானலியில் இந்த கார்ன்ஃப்ளவர் 1 கப்பு எடுத்துட்டு 3 கப்பு தண்ணி, 1 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்தால் 3 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் முதல்ல கரைச்சிக்கணும். கரைச்சதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம அடுப்பை பற்ற வச்சு மீடியம் ஃப்ளேமில் நம்ம முதல்ல இதை வேக வைக்கணும். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த கார்ன்ஃப்ளவர் வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு அதிகமாகவே ஆகும். எதுக்குன்னா அந்த பாத்திரம் சூடு ஏறுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். அடிகனமான பாத்திரம் வச்சுருக்கோம் இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 7 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா கைவிடாமல் நம்ம கலரிண்டே இருக்க நல்ல ஒரு டிரான்ஸ்பரண்ட் கலர் வரும். கார்ன்ஃப்ளவர் நல்லா வெந்துடும். கண்டிப்பாக 3 கப்பு நம்ம தண்ணி சேர்த்தாதான் இந்த பச்சை வாசனை போயிட்டு நல்லாவே வெந்து கொடுக்குங்க. ஓரளவு நல்லா வெந்துட்டு நல்லா சுருண்டு வர பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 2 கப்பு சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடாமல் எடுத்ததை 3 பங்காக பிரிஞ்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சர்க்கரையை சேர்க்கணும். சர்க்கரை முதல் முறை சேர்த்து கொஞ்சம் கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் திருப்பி 2வது முறை சேர்க்கணும். திருப்பி அதுவும் போட்டு நல்லா ஓரளவு நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் திருப்பி 3வது முறை எடுத்த சர்க்கரையை 3 முறையாக பிரிச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கலந்துட்டே வரலாம். 2 கப்பு சர்க்கரையும் சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணணும். கடைசியாக போட்ட அந்த சர்க்கரையை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம ரெடியாக வச்சுருக்கிற அந்த மேங்கோ பல்ப்பு 1 கப்பு வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதையும் சேர்த்துடலாம். இது சேர்த்தோன்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கலர், பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருக்கும். திரும்பவும் நம்ம ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்க வேண்டாம். பாருங்களேன், பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லாயிருக்கு பார்த்திங்களா. இது இப்போ பார்த்தா நல்லா டார்க் ஆரஞ்சு கலராக இருக்குது. இது வெந்து கொடுக்க பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் கலராக ஆகிடும். கிளாஸ் மாதிரி இருக்குங்க பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி இருந்தால் தான் அல்வா நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். ஓரளவு இதுவுமே ஒரு 5 நிமிஷம் மாம்பழ பல்ப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் கைவிடாமல் கலரிண்டே இருந்துட்டு நல்ல ஒரு கிளாஸ் லுக்கு வருங்க. அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம ஆயிலோ எண்ணெயோ சேர்க்கக்கூடாது. பாருங்களேன், முதல்ல நான் போட்டதுக்கும் இப்போ இருக்கிற நிறத்துக்கும் பாருங்களேன் நல்ல ஒரு கலர் சேஞ்சாக இருக்குது, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இப்போ அந்த எண்ணெயும் நெய்யும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூனாக சேர்க்கணும். ஒரே நேரத்தில் இந்த எல்லா நெய் எண்ணெயும் சேர்த்துடக்கூடாது. 2 டீஸ்பூனாக சேர்க்கணும். இந்த முதல் முறை நம்ம போட்ட அந்த நெய் எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா அந்த ஸ்வீட் எடுத்துக்கும். திரும்பவும் பார்த்திங்கன்னா கெட்டியாக ஒரு நெய் போட்ட மாதிரியே தெரியாது. கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷத்தில் திரும்பவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். திரும்பவும் அந்த எண்ணெயும் நெய்யும் உள்ள அந்த மிக்ஸை 2 டீஸ்பூன் இதே மாதிரி ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒரு கேப்பு விட்டு கிட்டத்தட்ட 10 நிமிஷத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா நெய்யும் அந்த எண்ணெயும் சேர்த்து போடணுங்க. அந்த 10 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்வீட்டோடைய அந்த கலரே உங்களுக்கு தெரியும். பார்க்குறதுக்கு நல்ல ஒரு கிளாஸ் லுக்கு பளபளன்னு இருக்குது பார்த்திங்களா. கார்ன்ஃப்ளவர் வெந்ததுக்கப்புறம் மாம்பழ பல்ப்பு போட்டதுக்கப்புறம் கரெக்டாக நம்ம மணிக்கணக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா 20 நிமிஷம் கரெக்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு 20 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டிப்படும். முதல்ல அந்த பபிள்ஸ்லாம் வெளியில் தெரிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் பாருங்களேன், அந்த பபிள்ஸ்லாம் கெட்டியாயிட்டு அப்படியே அந்த ஸ்வீட் வானலிக்குள்ளேயே அப்படியே பெருசாக உங்களுக்கு பபிள்ஸ் வருது. இப்போ பதம் பார்ப்போம். ஒரு தட்டில் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்வீட்டை கொஞ்சம் எடுத்து போட்டுட்டு அடுப்பை சிம் ஃப்ளேமில் வச்சுருங்க. கொஞ்சம் இது சூடாகணும். அதாவது ஒரு 30 செகண்ட்ஸ்லேருந்து ஒரு நிமிஷம் சூடு கொஞ்சம் கை பொறுக்க வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா கையில் ஒட்டாமல் பந்து பதத்துக்கு வரும். இந்த ஸ்டேஜ் ரொம்ப கரெக்டாக இருக்குங்க. கடைசியாக ஒரு 2 டீஸ்பூன் அந்த நெய்யும் எண்ணெயும் கலந்த மிக்ஸ் வச்சுருக்கேன். வாசனைக்காக நல்ல ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூனுக்கு மேலே சேர்த்துக்கணும். வெள்ளரி விதை இல்லை முந்திரி பருப்பு எது இருந்தாலும் சேர்த்துக்கலாம். பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும்.
அது இல்லைனாலும் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாங்க. நல்லா சேர்ந்துண்டா மாதிரி வருது பார்த்திங்களா, அந்த பபுள்ஸும் பார்த்திங்கன்னா நெருக்கமாக அப்படியே உங்களுக்கு குமிழ் குமிழாக வருது பாருங்கள். இது தாங்க பதம், ரொம்ப நல்லாயிருக்கும். சாதாரணமாக நம்ம பாம்பே அல்வா பண்ணால் கண்டிப்பாக நம்ம எலுமிச்சம்பழம் ஜூஸ் போடணும். ஆனால் மேங்கோ பல்ப்பு அப்படிங்கிறது அதுவே ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருக்கும், புளிப்பு தன்மை இருக்கிறதுனால தனியாக நம்ம எலுமிச்சம்பழம் ஜூஸ் போட வேண்டாம். சாதாரணமாக நீங்கள் வெறும் பாம்பே அல்வா செய்கிறதா இருந்தால் கண்டிப்பாக எலுமிச்சம்பழம் ஜூஸ் சேர்க்கணுங்க. ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் ஜூஸ் சேர்க்கணும். இப்போ அப்படியே எடுத்து நம்ம பிளேட்டில் நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்வீட் எடுத்து போட்டுடலாம். போடுறப்ப பார்த்திங்கன்னா ரொம்ப இலகலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 2 மணி நேரம் நம்ம செட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா பீஸ் போடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி போட்டுட்டு மேலே கூட பிஸ்தா பருப்பு இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் பிஸ்தா பருப்பு மேலே போட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் நம்ம அப்படியே செட் பண்ண வச்சிடலாம். இப்போ 2 ஹவர்ஸ் கழித்து காமிக்கிறேன். நான் கொஞ்சம் பிஸ்தா பருப்பு மேலே போட்டுட்டேன். கார்னர்லாம் உங்களுக்கு அதுவே விட்டுக்கும், இருந்தாலும் கத்தியால் நம்ம கார்னர்லாம் அப்படியே கொஞ்சம் பிளேட்லேருந்து விலக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பிளேட் வச்சு தலைகீழாக நம்ம திருப்பி போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கூட உங்களுக்கு தட்டில் பொட்டாமல் அப்படியே இந்த பிளேட்லேருந்து விழுந்துருங்க. பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லா இருக்கு பார்த்தீங்களா. இன்னும் நான் சின்ன பிளேட்டில் போட்டிருந்தேன்னா நல்லா உயரமாக கனமாக வந்திருக்கும். இப்போ திரும்பவுமே நான் கொஞ்சம் பிஸ்தா பருப்பு சேர்க்குறேன். பீஸ் போடலாம், நமக்கு எந்த சைஸில் வேணுமோ பீஸ் போடலாங்க. அந்தந்த சீசனில் கிடைக்கக்கூடிய பழங்களை வச்சுட்டு இந்த மாதிரி பாம்பே அல்வா செய்யலாம், மேங்கோவில் செய்யலாம். ஆப்பிள் ஆல்ரெடி செஞ்சு காமிச்சிருக்கேன், வீடியோ உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். பைனாப்பிள் ஜூஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பாம்பே அல்வா செய்யலாம். அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஒரு 3 நாள் வரைக்கும் நம்ம வெளியில் வச்சுருந்தே சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜிலலாம் வைக்காதீங்க, நல்லா இருக்காது. ரொம்ப சாஃப்டான இந்த மேங்கோ அல்வா செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ வியூவர்ஸ்.